Hello to everyone. We have already discussed about the introduction of the First World War in our first video. On the second video, we have discussed about the causes of the First World War. So in this video, let us discuss about the causes of the First World War. இந்த வீடியோவில் நாம் இந்த முதல் உலக போர் எப்படிலாம் நடந்தது, எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் வாங்க. So first point, two warning camps is called Central Powers and the Allied Powers. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். Then the third one is SARS abortive attempts for peace, war in Western and French front, Battle of Tannenberg and Merin, Battle of Verdun, war in Eastern and Russian front, minor theaters of the war in the Middle East, in the Far East, in the Balkans, fate of the colonies of Germany in Africa, Italy falls to Austrian onslaught, naval battles and America's entry into the war. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அண்டர் த கோர்சஸ் ஆஃப் த வார் இங்கே பார்த்தீங்கன்னா த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முழுவதும் இரண்டு விதமான குரூப்பாக டிவைட் ஆனாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கால்டு சென்ட்ரல் பவர்ஸ் அண்ட் another ஒன் இஸ் கால்டு அலைடு பவர்ஸ். சென்ட்ரல் பவர்ஸ் headed by Germany and her allies or friends are Austria-Hungary, Turkey and Bulgaria. So we discussed already, Italy was in the side of the Central Powers in the beginning. But when the course of the war, it shifted her alliance from Central Powers to Allied Powers. அது ஏங்கிறது பிறகு பார்ப்போம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட்டாலி கூட இந்த ட்ரிபிள் அலையன்ஸில் தான் ஒரு மெம்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த முதல் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இட்டாலியானது தன்னுடைய சப்போர்ட்டை சென்ட்ரல் பவர்கிட்டருந்து மாற்றி அலைடு பவருக்கு மாறிச்சு. அது ஏங்கிறது பிறகு பார்க்கலாம். இப்போது இந்த சென்ட்ரல் பவர் எந்தெந்த கண்ட்ரியில் சென்ட்ரல் பவர் அப்படின்னா ஜெர்மனி அது ஹெட்டுங்க. ஜெர்மனிக்கு அடுத்ததாக ஆஸ்ட்ரியா ஹங்கரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா இவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு ஆப்போனண்ட் உள்ள குரூப் யார் பார்த்தீங்கன்னா அலைடு பவர்ஸ். அது யாருக்கு ஹெட் யாருன்னு பார்த்தா அது ஃப்ரான்ஸ் தான். ஸோ அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா, கிரீஸ். ஸோ அந்த வாரில் கடைசியில் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிச்சு. ஸோ நான் பார்ப்போம், இந்த இட்டாலி வந்து முதல்ல இந்த சீக்ரெட் அலையன்ஸ் ட்ரிபிள் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் அது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேருந்து உதறி கொண்டு அலைடு பக்கம் போணுச்சு அப்படின்னா டெரிண்டோங்கிற இடத்துல அதிகமாக வாழ்ந்தவங்க யாருன்னா இது இட்டாலியன்ஸ் தான். ஆனாலும் கூட அந்த இடம் remain as a part and parcel of the Austria-Hungary. Though the Italians were more in that place, but it was become the part and parcel of the Austria-Hungary. அதனால தான் with the expectation getting it back and Italy wants to control over the Trentino. அதனால தான் இட்டாலி என்ன பண்ணுது, சென்ட்ரல் பவரில் இருந்து அலைடு பவர்கிட்ட மாறுது. அதனால் இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி they signed a secret treaty was called Treaty of London in 1915. அதனால தான் இட்டாலி, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் இவங்கெல்லாம் ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. அதுக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் லண்டன். எந்த வருஷம் இந்த சீக்ரெட் ட்ரீட்டி சொன்னோம் இல்லையா, லண்டன் சீக்ரெட் ட்ரீட்டி சைன்ட் இன் 1915. இந்த பர்பஸ் என்னென்னா இட்டாலி டெரிண்டோங்கிற பகுதியை கேப்சர் பண்ணுறது தான். இந்த சுச்சுவேஷனில் தான் ருமேனியா டிக்ளேர் வார் ஆன் சென்ட்ரல் பவர் on 1916 and Greece on 1917. இதில் யூஎஸ் அந்த அமெரிக்கா நியூட்ரல் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு 3 year வரையும் அமெரிக்கா அந்த வாரில் என்டர் ஆகவே இல்லை. ஆனாலும் இட் கேவ் ஹர் மாரல் சப்போர்ட், அதாவது மாரல் சப்போர்ட்டு கொடுத்தாங்க. யாருக்கு? அலைடு பவருக்கு. வாட் இஸ் கால்டு மாரல் சப்போர்ட்? தோ தே நாட் டைரக்ட்லி இன்வால்வ் இன் த வார், இட் கேவ் மெட்டீரியல் டு த பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸ் டு லீட் த வார். புரியுதுங்களா? இப்போ தான்
சார் அப்ரோட்டி அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். இப்போ சார் நிக்கோலஸ் செகண்ட் இவங்க தான் was ruling the Russia by the time of the war. So he decided and suggested for peace conference. So under his influence, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸால் 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. 1899லையும் 1907லையும் நடந்துச்சு. எங்கே நடந்ததுன்னா தி ஹேக், இந்த ஹோலண்டில் உள்ள தி ஹேக்ங்கிற இடத்துல இந்த அமைதிக்கான மாநாடு நடத்தினார். யார்? த சார் நிக்கோலஸ் செகண்ட். அவரோட சஜஷன்லாம் நடந்துச்சு. ஆனாலும் ஒரு பெரிய எந்த விதமான நல்ல முடிவும் அந்த மாநாட்டில் அவங்க எடுக்கலை. ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷனில் தான் ரஷ்யா கூட யார் கூட சண்டை போட்டுச்சு, யார் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னு கேட்டாங்க, அலைடு பவரோட தான் சேர்ந்து இருந்து தன்னுடைய அந்த போரை அது எதிர்கொண்டது. ஆனாலும் போர் நடந்து கொண்டிருக்கும்பொழுது அங்கே 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதனால் அது அந்த முதல் உலக போர்லேருந்து விலகிச்சு. இதெல்லாம் பிறகு பார்ப்போம் நம்ம. அது இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது வார் இன் வெஸ்டர்ன் ஆர் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்டில் எப்படி நடந்துன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வார் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வார் நடக்கிறது கிடையாதுங்களா. இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, சென்ட்ரல் அப்படின்னு எல்லா இடத்துல நடக்கிறதால டு அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் செய்வாங்க, அதை பிரிப்பாங்க. வெஸ்டர்ன் சைடில் எந்த கண்ட்ரி எந்த பக்கம் அதிகமான ஃப்ரெஞ்சு ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வெஸ்டர்ன் சைடுக்கு இன்னொரு பேர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த வார் எப்படி நடந்துச்சு அப்படி பார்க்குறேன். ஜெர்மனி ஸ்மாஷ்டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பெல்ஜியம். பெல்ஜியம் ஜெர்மனிக்கும் பெல்ஜியத்துக்கு நடந்த அந்த ஒரு வாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி சும்மா பெல்ஜியத்தை என்ன பண்ணிடுச்சுங்க, ரொம்பவும் கஷ்டப்படுத்தி தோற்கடிச்சுது. இப்போது இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ஃப்ரெஞ்சு சைடில் அந்த பொறுப்பு அதிகமாக யாருக்கு விழுந்துச்சுன்னா ஃப்ரான்ஸுக்கு தான். அந்த சைட்ஸ் ஆஃப் த அலைஸ், இந்த பேர்டன் ஆன் த ஃபைட்டிங் ஃபெல் ஆன் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி. வெஸ்டர்ன் சைடில் ஃப்ரெஞ்சு மட்டுமே அந்த போரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் அது தள்ளப்பட்டது அவர் சொல்கிறாங்க. விதின் த மந்த் பாரிஸ் சீம்டு ஆல்மோஸ்ட் ரூயின்டு. இந்த வார் ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலேயே பாரிஸு ஆல்மோஸ்ட் ரூயின்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெர்மனி அபவுட் டு கேப்சூர் த வாட்ஸ் கால்டு த த கேபிட்டல் ஃப்ரான்ஸ் கால்டு பாரிஸ். அதான் சொல்கிறாங்கன்னா வார் ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலேயே பாரிஸ் பிகம் ரூயின்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பேட்டில் ஆஃப் வெர்டூன்ங்கிற தலைப்பில் we'll discuss about how the war was held in the place called Battle of Verdun. Verdun is the name of the place. இந்த இடத்துல by July 1916 German attacked Verdun. Actually Verdun வந்து the fortress of the French ன்னு சொல்லுவாங்க. fortressனா கோட்டைகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த இடத்துல தான் 1916ல ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, இந்த வெர்டூனுங்கிறத அட்டாக் பண்ணுச்சு. So the war was held 5 months and the 2 million men were took part and half of them were killed. அப்படின்னா இந்த வார் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நடந்துச்சு. இந்த பேட்டில் ஆஃப் வெர்டூன் 5 மாதமாக நடந்தது. இதில் 2 million men were took part. 2 மில்லியன் மக்கள் போர் வீரர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் இந்த போர் முடிவில் பார்த்தீங்கன்னா half of them were killed in the war. See, then the war near the river Somme, Germany and England, it held war 4 months. அடுத்த வாரம் இந்த வார் எங்கே நடந்துச்சு, ரிவர் சோமிங்கிற இடத்துல நடந்ததால் இதில் யாருக்கு டைரக்டாக நடந்துச்சு, ஜெர்மனிக்கும் இங்கிலாண்டுக்கு நடந்த டைரக்ட் வார். இதில் 4 மாதம் இந்த வார் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிரிட்டன் லாஸ் 20,000 men ஆன் த ஃபர்ஸ்ட் டே. அந்த வார் முதல் நாளிலேயே பார்த்தீங்கன்னாக்க பிரிட்டன் பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட 20,000 men were dead, were killed in this war அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் however allies won at the end of the war. இந்த இருந்தாலும் இப்படி பிரிட்டனுக்கு நிறைய மெட்டீரியலும் சோல்ஜர்ஸும் லாஸ் ஆனாலும் கூட இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் வெர்டூனில் என்னது அதுபோல் இப்போ நம்ம வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட், அது ஈஸ்டர்ன் சைடில் இப்படி வார் நடந்துச்சு. இதுக்கு பேர் ரஷ்யன் ஃப்ரண்ட்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அது ஈஸ்டர்ன் சைடில் என்ன இருந்துச்சு, ரஷ்யன் கண்ட்ரி இருந்தாலும் அதுக்கு வந்து வார் இன் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரஷ்யன் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட் த ஆஸ்ட்ரியன் பட் ஜெர்மன் டிஃபீட்டட் ரஷ்யன்ஸ். அதாவது இந்த முதல் உலக போர் இந்த ரஷ்யன் ஃப்ரண்ட்டில் அல்லது இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஷ்யா
நிறைய முறை ஆஸ்திரியாவை தோற்கடிச்சிச்சு. ஸோ அப்போது இந்த ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்த வாரில் ரஷ்யா தான் அதிகமாக ஜெயிச்சுது, வெற்றி பெற்றுச்சு. இருந்தாலும் அண்டர் த வாட்ஸ் கால்டு த அலையன்ஸ் பிட்வீன் த ஆஸ்திரியா, ஹங்கரி அண்ட் ஜெர்மன் கேம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் ஆஸ்திரியா அண்ட் தட்ஸ் வை ரஷ்யா வாஸ் டிஃபிட்டட். பட் ரஷ்யா ஹேட் worst trained and equipped army, ஹெவி லாஸ் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்து ரஷ்யாவில் பார்த்தினாக்கா நிறைய லாஸ் இந்த வேர்ல்டு வாரில் ஆனது. ஏன்னு கேட்டாக்க த ஆர்மி அண்டர் த ரஷ்யன் force were untrained, well equipped. They are not well equipped. நிறைய வெல் எக்யூப்டுன்னு அவங்க நிறைய பொருள் இருந்துச்சு. பட் இங்கே நாட் வெல் எக்யூப்டுன்னு எடுத்தாக்கா worst எக்யூப்டுன்னு கேட்டாக்கா they are not trained properly. They mostly the soldiers of Russia were untrained and they were unequipped. அப்படின்னா நிறைய அவங்களுக்கான அந்த போர் செய்வதற்கான தளவாட பொருள்கள், மெட்டீரியல்ஸ், அந்த டூல்ஸ், அந்த வெப்பன்ஸ் அதிகமாக அவங்கள்ட்ட இல்லை. இந்த சுச்சுவேஷனில் தான் 1917 த ரஷ்யன் ரெவல்யூஷன் டுக் பிளேஸ் இன் ரஷ்யா. ஸோ இப்போ அந்த யாருக்கு எதிர்ப்பாக இந்த வார் நடந்துச்சு, இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னா த ஜாரிஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு, அந்த ஜாருதுங்கிற ஜார் நிக்கோலஸ் அவர் தான் அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்கும்போது ரஷ்யாவினுடைய எம்பரராக இருந்தார். அவரை எதிர்த்து தான் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. உங்களுக்கு இன்னும் ஒரு தனியாக சாப்டரே இருக்குது. அந்த சாப்டர் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் லெசன் ஒன்லி, ரஷ்யன் ரெவல்யூஷன். அதை பார்க்கும்போது இந்த இதுக்கான காரணங்களை, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆன் 3rd March 1918 the treaty of Brest-Litovsk was signed between Germany and Russia. Actually, Russian Revolution நடந்த உடனே the Russia was took controlled by a new government. So this new government thought not to continue the war. Most of the Russians they not interested to participate Russia in the war. அதனால என்ன பண்ணாங்கன்னா the new government ரஷ்யன் ரெவல்யூஷன் முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட அந்த புதிய அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஜெர்மனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிச்சு. எப்படின்னா we don't want to participate in this war, let us withdraw அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் அந்த வார்லேருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க். இந்த ட்ரீட்டிக்கு சைன் பண்ணி ரஷ்யா வெளியே வந்த பிறகு இது ஜெர்மனிக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை அந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்டில் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் ஆல்மோஸ்ட் ஜெர்மனி தட்ஸ் கால்டு த சென்ட்ரல் பவர் தி அபவுட் டு வின் த ரேஸ் அப்படின்னு சுச்சுவேஷனில் தான் நவ் அமெரிக்கா கேம் ஃபார்வர்ட் and played the final decisive role in crushing Germany அப்படி சொல்லுவாங்க. That's why the entry of the US in the First World War was called the turning point in the history சொல்லுவாங்க. அமெரிக்கா அந்த போர் முனையில் வந்து ஈடுபட்டு அந்த போரில் மட்டும் அது கலந்துக்காமல் இருந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டோடைய ரிசல்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் யூஎஸ்ஏவுடைய என்ட்ரி இட்ஸ் டேர்னிங் பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த மைனர் தேட்டர்ஸ் ஆஃப் வார் இந்த மிடில் ஈஸ்ட், சின்ன சின்ன வார்கள் அங்கங்கே போர்கள் எங்கே நடந்துச்சு, இந்த மிடில் ஈஸ்டில் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். Turkey also fought on the side of the Central Powers. As per the agreement in the Central Power, Turkey in the side of the Central Power only, under the leadership of Germany. இப்போ இந்த பிகினிங் ஆஃப் த வார் நடந்து கொண்டிருக்கும் ஆரம்பத்தில் டர்க்கி சின்ன சின்ன நிறைய வெற்றிகளை அது குவித்து கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. டர்க்கி மேட் வித் அன் இனிஷியல் சக்ஸஸ் அண்ட் அலைஸ் சஃபர்ட் ரிவர்ஸ், பர்டிகுலர்லி இன் மெசபடோமியாவில் நடந்த வாரில் டர்க்கி தான் அதிகமாக வின் பண்ணுச்சு அப்படின்னாங்க. இதில் அந்த அலைடு பவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப இந்த சஃபர்ட் ஹெவி லாஸ் வித் வார் வித் டர்க்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டர்க்ஸ் ட்ரை டு அட்டாக் சுவிஸ் கெனால் பட் வேர் ரிப்ளஸ்டு. அப்போ டர்க்கி இன்னமும் நிறைய முன்னேறிட்டு போயிட்டு இந்த சுயஸ் கெனால் கேப்சர் பண்ணுறதும் போனுச்சு. பட் அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயமா கஷ்டப்பட்டு அவங்களால அதை கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டன் அட்டாக்ட் டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்தீன் அண்ட் சிரியா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா டர்க்கி எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, ஈராக் and later in the Palestine and the Syria. So Britain attacked Turkey directly and tried to capture Constantinople, but the Turks put up a brave fight. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், Ottoman Empire ஒரு வாஸ்ட் எம்பையராக இருந்துச்சு, த எக்ஸ்டெண்டட் எம்பையராக இருந்துச்சுங்க. பட் ஆஃப்டர் த
ஃபர்ஸ்ட் பால்கன் வார், செகண்ட் பால்கன் வாரில் பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கி அவருடைய டெரிட்டரி நிறைய லாஸ் பண்ணிடுச்சு. பிகாஸ் இந்த போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பால்கன் வாரில் டர்க்கி வாஸ் டிஃபிட்டட். ஸோ அதனால் ஹர் எம்பையர் வாஸ் ரெடியூஸ்டு டு த பிளேஸ் கால்டு த கான்ஸ்டாண்டினோபிள். அது வரைக்கும் தான் அதுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நடந்த பயங்கரமான வாரில் யாருக்கு டைரக்டர் நடந்துச்சு? பிரிட்டனுக்கும் டர்க்கிக்கும் நடந்த வாரில். இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு டர்க்கி தன்னுடைய இடத்த அங்கே அடுத்த இடம்னு சொல்கிற அந்த கான்ஸ்டாண்டினோபிளை ஷி டிட்ன்ட் லூஸ் த பிளேஸ் கால்டு கான்ஸ்டாண்டினோபிள். தேர் வாஸ் அ பிரேவ் வார் பிட்வீன் Britain and Turkey. Come, let us discuss about the war in the Far East. China also joined the allies. So, ஏன்னா ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் the relation was very bitter. இல்லையா? ஏற்கனவே சீனோ ஜப்பானீஸ் வாரில் சைனா வாஸ் டிவைடட் பை ஜப்பான். தட் we have discussed already very clearly. So that's why now China joined the opposite of Japan. So in this situationல பார்த்தீங்கன்னாக்க அந்த ஷன்டூங்கிற அந்த ப்ராவின்சஸ் பக்கத்தில் கியாச்சு இஸ் பிளேஸ் கால்டு கியாச்சு. இட் வாஸ் கிவன் பை ஜெர்மன் டு சைனா. இந்த கியாச்சுங்கிற இடத்த தான் ஜப்பான் ஏபிள் டு கேப்சர் இட். புரியுதுங்களா? தட்ஸ் வை தெர் வாஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தெர் வாஸ் நோ வார் இன் த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு வாரும் கிடையாது, வார் நடக்கலை. ஆனாலும் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஜப்பான் இந்த கியாச்சுங்கிற இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. யார்கிட்ட இருந்து? சைனா கிட்ட இருந்து. இது ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் திஸ் அக்கேஷன் to threaten China into ceding valuable concession and the privileges. Already Sino-Japanese warல ஜப்பான் தான் வின் பண்ணுச்சு. China was heavily defeated by Japan. So in the situation, though there was a war was not held in the Far East. Far Eastல இடத்துல அந்த ஜோனில் வார் நடக்கலாம்னு கூட இந்த சுச்சுவேஷனை ஜப்பான் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு த்ரெட்டன் பண்ணுது. சைனா மேலே த்ரெட்டன் பண்ணி சைனாகிட்ட இருந்த சில ப்ரிவிலேஜஸையும் கன்செஷனையும் அது பெற்றுடுச்சு அப்படின்னு தான் இங்கே பார்க்குறோம். Now, in the Balkans area, what's happened? So, the Austria-Germany army in coordination with Bulgaria crushed Serbia. இப்போ Austria, Germany and Bulgaria, they are one team. So, they defeated Serbia. புரியுதுங்களா? So, Serbia came under German rule. Serbia came under the German rule. இருந்தாலும் Romania watched the course of the war in August 1916, joined the allies. So in this situation Romania is keenly watching that. எந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம் அப்படி இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தால in August 16 Romania joined the side of the allies. Romania also passed under the Austro-German occupation. Now, under the subheading of fate of colonies of Germany in Africa, though the war was held in the European continent, but it was reflected in Asia and African continents. ஏன் அப்படின்னா இந்த முதல் உலக போர் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய தாக்கம் ஏஷியா மற்றும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இந்த இரண்டு கான்டினென்ட்லையும் அதிகமாக இந்த இம்பீரியலிஸ்ட் பொசிஷன்ஸ் யாரெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் காலனைஸ்டு பை த யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ இங்கே என்ன பாருங்கள், ஜெர்மனுக்கும் இந்த அலைடு கண்ட்ரிஸ் நடந்த வார் வந்து என்ன நடத்துனாங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள ஜெர்மனுடைய காலனிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த அலைஸ் கண்ட்ரி அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help. இப்போது இந்த ஆப்பிரிக்காவுக்கும் ஏஷியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால ஜெர்மனி உடனே அந்த ஆப்பிரிக்கன் கண்டினென்ட்டில் போய் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. தட் இஸ் வை இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் உள்ள ஜெர்மனுடைய காலனி கண்ட்ரிகள்லாம், காலனி நாடுகள்லாம் அல்ல குடியேற்ற நாடுகள் எல்லாம் வேறு வழியே இல்லாமல் they were surrendered to the allies. Now let us discuss about Italy falls to Austrian onslaught. Students, we already discussed about that. Italy formerly the side of the Central Powers as per the Treaty of Triple Alliance. But she wanted to get back her own influence in the place called Tannenberg. Tannenbergங்கிற பிளேஸில் இடத்துல அதிகமாக the majorities were lived in the Italians.
இட்டாலியன்ஸ் தான் அங்கே அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இட்ஸ் பிகம் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ஸோ இட்டாலிக்கு எப்பயுமே அந்த டெனன்பர்க் மேலே ஒரு கண் இருந்துச்சு. எப்படியாவது இந்த இடத்த நாம் கன்கொர் பண்ணணும், நம்ம கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது இது நியாயமானதும் கூட வருவதில்லை. ஏனென்றால் அங்கே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இத்தாலி மக்கள் தான். புரியுதுங்களா? அதனால தான் அந்த டெனன்பர்க்ங்கிற இடத்தை தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தாலி தன்னுடைய சென்ட்ரல் பவருங்கிற கூட்டணியிலிருந்து விலகி இந்த அலைடு பவர்கிட்ட வந்து சேர்ந்தது. இப்போது இந்த மே 1916 நடந்த வார்க்கு யாருக்கு நடந்துச்சு? ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கும் இட்டாலிக்கு நடந்த வாரில் இட்டாலி were able to fighting with Austria and even Italy able to continue her sustain against the ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ஆஸ்ட்ரியா ஹங்கரியை எதிர்த்து தன்னுடைய முழு வீரத்தோடு போரிட்டு அது எதிர்கொண்டு இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த சுச்சுவேஷனில் தான் ஜெர்மனி கேம் டு ஆஸ்ட்ரியா ஹெல்ப். இப்போ உடனே இந்த சுச்சுவேஷனில் தான் ஜெர்மனி யார் ஹெல்ப் பண்ண வந்துச்சு? ஆஸ்ட்ரியா ஹெல்ப் பண்ண வந்தால இட்டாலியினுடைய சப்போர்ட் டோட்டலாக அதுக்கு வீணாக போயிடுச்சு. ஸோ இட்டாலி டோட்டலி கொலாப்ஸ்ட். Now, the Central Powers victorious. The Central Powers successfully occupied the Belgium and the part of France in the northeast, Poland, Serbia and Romania. இந்த வாரில் சென்ட்ரல் பவருக்கு வந்து நிறைய விக்டரிஸ் கிடைச்சிது. சென்ட்ரல் பவர் யார்? ஜெர்மனி அண்ட் ஹர் சப்போர்ட்டர்ஸ். இப்போ சென்ட்ரல் பவர் இதர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைடு பெல்ஜியம், அப்புறம் இன்னும் சில பிரான்ஸினுடைய பகுதிகள் சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட், போலண்டு, செர்பியா, ரொமேனியா என்கின்ற இடத்தையெல்லாம் ஜெர்மனி and her alliance are captured. So that's why I said in the beginning, actually the initial of the war was the side of the central powers. ஆரம்பத்தில் இந்த முதல் உலக போர் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அலைடு பவருக்கு அதிகமாக லாஸ் தான் ஏற்பட்டுச்சு. சென்ட்ரல் பவர் தான் நிறைய இடத்துல கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. The epicenter of the struggle was the Western Front and the seas. இந்த வாருடைய மிக முக்கியமான பகுதி எந்த இடத்துல நடந்துச்சுன்னா கேட்டாக்க இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் தான். முதல் உலக போரில் ரொம்ப ஒரு டிசிசிவ் வார், மோசமான வார், ஹெவியஸ்ட் வார் எங்கே நடந்துச்சுன்னா இந்த சென்ட்ரல் ஏரியாவில் தான். அதான் தட்ஸ் வை இட்ஸ் எபி சென்டர் ஆஃப் த வார்னு சொல்லுவாங்க, அது ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. இங்கே இது இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் தான். அப்புறம் அதை சுற்றி உள்ள ஏர்கள், சீஸ், அது சொல்ல கடல்கள் தான் சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, as the allies control the sea routes, they cut off their supply of the food and other materials reaching the central powers. இந்த சுச்சுவேஷனில் தான் அலைடு பவர்ஸ் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா சென்ட்ரல் பவருக்கு ஜெர்மனி அண்ட் சப்போர்ட்டர்ஸுக்கு எல்லா விதமான ஃபுட் சப்ளை, மெட்டீரியல் சப்ளை, மெடிசன் சப்ளை எல்லாம் எது மூலியமாக வருதுன்னா இந்த சி ரூட்டு மூலமாக வருது. இப்போது இந்த சி ரூட்டை யார் கேப்சர் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இந்த அலைடு பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் ஜெர்மனிக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா ஹெவி லாஸ். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து ரீச் ஆக முடியல. ஏனென்றால் அந்த கடல் மார்க்கமாக உள்ள அத்தனை சாலைனா சி ரூட்ஸ் சொல்லுவாங்க, கடல் மூலமாக உள்ள அந்த வழிகளை அனைத்தையும் யார் கட்டணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த அலைடு பவர்ஸ் கட்டணம் பண்ணிட்டாங்க. அதனால் ஜெர்மனிக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளாம் இப்போது கிடைக்காமல் போய்விடுகிறது. இது இந்த முதல் உலக போகிற மிக ஒரு முக்கியமான. We should discuss about naval battles and America's entry into the war. In 1916, a naval battle, the place called Jutland, the battle also known as a Battle of Jutland, had taken place in the Northern Sea. In the Northern Sea, 1916 ஒரு வார் நடந்துச்சு. இந்த வாரில் பார்த்தினாக்க இங்கிலாந்து தான் வின் பண்ணுச்சு. The British won the battle அப்படின்னு சொல்கிறாங்க. Thereafter, Germany started their submarines, warfare and their cruisers went roaming about interfering with the shipping of the allies. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த சுச்சுவேஷனில் தான் ஜெர்மனி ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. they started using their submarines, அதாவது நீர்மூழ்கி கப்பலை இந்த வார்ஃபேருக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் ஜெர்மனிக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஃபுட் சப்ளைஸ், மெட்டீரியல் சப்ளை, மெடிசன் சப்ளை எல்லாமே எது மூலயமா வந்துச்சு? இவங்களுக்கு இந்த சி ரூட்டு மூலமாக வந்துச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சி ரூட்டை வந்து யார் கேப்சர் பண்ணா அப்படின்னா அலைடு பவர்ஸ் கேப்சர் பண்ணதால ஜெர்மனிக்கு கிடைக்க வேண்டிய எந்த உதவியும் கிடைக்கவில்லை. அதனால் அவங்க தன்னுடைய சப்மரின்னு சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்லை, குரூசைட்ஸ் சொல்லக்கூடிய அதாவது இந்த ஏவு பார்க்கக்கூடிய
இதை சொல்கிறாங்க, அந்த ஏரோப்ளேன் சொல்லி சின்ன சின்ன ஏரோப்ளேன் சொல்லுவாங்க, ஏவு பார்க்கக்கூடிய அந்த விதமான சின்ன சின்ன ஏரோப்ளேன்ஸில் அவங்க எல்லா இடத்துக்கும் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அனுப்பி எல்லா இடத்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்க அலைஸ் நாடுடைய ஷிப்பிங்ஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க உளவு பார்க்க ஆரம்பித்தாங்க. இது அவங்க ஜெர்மனிக்கு ஒரு நல்ல விதமான இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த போர்க்காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எம்டன்ங்கிற அந்த ஏர்க்ராஃப்ட் மெட்ராஸில் பாம்பு போட்ட பிறகு அங்கே இருந்த சூழ்நிலை காட்டுறது தான் அந்த எம்டன். ஜெர்மன் சப்மரீன்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ் during March and April 1917. About 600 merchant ships were sunk. பார்த்தீங்களா, அதாவது ஜெர்மனுடைய சப்மரீன்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக, எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் டூரிங் மார்ச் அண்ட் ஏப்ரல் 1917 பார்த்தீங்கன்னாக்கா 600 மெர்ச்சன்ட் ஷிப்னு சொல்கிறாங்க, அதாவது கூட்ஸ் எடுத்துக்கொண்டு வர ஒரு ஷிப்ஸாக மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 600 அது மாதிரி மெர்ச்சன்ட் ஷிப்ஸில் இந்த ஜெர்மனுடைய சப்மரீன்ஸ் என்ன பண்ணாங்க, மூழ்கடிச்சாங்க. ஸோ இப்படி நடந்து கொண்ட இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனுடைய கொலனியல் கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்காவில் இருந்து இதெல்லாமே விழுந்துடுச்சு. தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் நாடுகளான ஆஸ்ட்ரியா ஹங்கரி டிஃபீட் ஆகிடுச்சு இல்லையா. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி தான் சரண்டர்ட் இன் நவம்பர் 1918. 1918 ஜெர்மனி வேறு வழியே இல்லாமல் இந்த முதல் உலகப் போரில் சரணாகதி அடைஞ்சது சொல்கிறாங்க. அதுக்கான சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைந்தது. ஈவன் ஜெர்மனி அப்போ யார் ரூலர்னா அப்படின்னா ஜெர்மனியில் கைசர் வில்லியம் செகண்ட். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, ஏன்னா ஹெவி லாஸ் டு ஜெர்மனி. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அவர் என்ன பண்ணுறது, ஜெர்மனி இந்த வேர்ல்டு வாரில் சரண்டர் ஆகுது. எப்போது, நவம்பர் 1918. ஸோ முடிஞ்ச உடனே இப்போது இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ், பீஸ் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போர் முடிஞ்ச உடனே அமைதிக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சது தான் 11th நவம்பர் 1918 தான் இந்த ஆர்ம்ஸ்டிக்ஸ் டூக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஆர்ம்ஸ்டிக்னா இந்த மாதிரி போருக்கான அமைதி உடன்படிக்கைகள் ஆரம்பிச்சது. எப்போது, 11th நவம்பர் 1918 ஆரம்பிச்சது. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் ஹார்ஷ் டேர்ம்ஸ் பை த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அட் ஹோம் வித் த ரெசிக்னேஷன் ஆஃப் த கைசர். இப்போது ஜெர்மனி ரொம்ப ஃபோர்ஸ் அக்செப்டட் த ஹார்ஷ் டேர்ம்ஸ் பை த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். இப்போது அங்கே அப்போ இருந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை, வேறு வழியே இல்லை, ஜெர்மனி முதல் உலகப் போரில் சரணடைந்தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த நாட்டிலேயே போருக்கான சப்போர்ட் அவருக்கு கிடைக்காதால கைசர் வில்லியம் செகண்ட். நவ் ஷல் வி டிஸ்கஸ் அபவுட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். The Treaty of Versailles considered the most important points in the history of the First World War. ஏன் அப்படின்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் தான் இரண்டாம் உலகப் போர் தோன்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்ததுங்கிறத அனைத்து வரலாற்று அறிஞர்களும் ஆசிரியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் யாருக்குள்ளே நடந்தது அப்படின்னா, அலைடு பவர்ஸுக்கும் ஆக்சிஸ் பவருக்குள்ளே நடந்தது. அதை வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் நடைபெற்றது தான் இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ். எங்கே நடந்துச்சு இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்? ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. 1919 ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஜெர்மனி என்ன குறை சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனி தான் ஃபாண்ட் ஆஃப் கில்ட்டி. ஏன்னா இந்த முதல் உலக போர் முத ஆரம்பிச்சான்னு கேட்டாக்க ஜெர்மனி தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இரண்டாம் பால்கன் வாருக்கு பிறகு ஜெர்மனி பல்கேரியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, பெல்ஜியத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. இந்த பெல்ஜியம் ஒரு நியூட்ரல் கண்ட்ரி அண்ட் அண்டர் த வாட்ஸ் கால்டு அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் பிரிட்டன் இட் வாஸ். ஸோ பிரிட்டன் கேம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் பெல்ஜியம் அண்ட் Britain declared war against Germany. So likewise, each country involved as per the treaties, as per the norms, the Triple Alliance and Triple Entente, each country they came forward to support their friends. So it was a causes for the what's called Germany was called as the causes for the starting of the war. That's why Germany was called as the Germany was found as a guilty of war னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான்
இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் நிறைய ட்ரீட்டிஸ் ஒவ்வொரு வெற்றி பெற்ற நாடுகளுக்கும் தோல்வி அடைந்த நாடுகளுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டாலும் கூட இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் தான் மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இரண்டாம் உலக போர் தோன்றுவதற்கு காரணமே இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தினாக்க ஜெர்மனி தான் வாரை ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக இருந்தால ஜெர்மனி இப்போது 6,600 மில்லியன் பவுண்ட்ஸை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த வெற்றி பெற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பேரழிவு ஏற்பட்டுச்சு. இந்த முதல் உலக போர் காஸ்ட் have been lost by men and materials இல்லையா. அதனால் இதுக்கு யார் காரணம்? ஜெர்மனி. அதனால் ஜெர்மனி 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். பட் இது மொத்தமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். இஎம்ஐ மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி கொடுக்கணும்னு சொன்னிச்சு. இப்போ ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இன்டிமினிட்டி. இதுக்கு வந்து எல்லா சென்ட்ரல் பவர்ஸும், இது வந்து ஜெர்மனி மட்டும் இல்லை, அது கூட இருந்த எல்லா நாடுகளும் இந்த மாதிரி வார் இன்டிமினிட்டியை, அதாவது லாஸ் ஆஃப் வார், அதுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்மனி ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 lakh men. அதோடு மட்டும் இல்லை, ஜெர்மனிக்கு 1,00,000க்கு மேலே சோல்ஜர்ஸை வச்சிருக்க கூடாது. ஜெர்மனி ஆர்மிக்கு மேக்சிமமே 1 lakh சோல்ஜர்ஸ் தான் இருக்கணும் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஜெர்மனிக்கு பெரிய நேவி வச்சுக்கூடாது, ஒரு சின்ன போது ஸ்மால் நேவி தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் they shouldn't use சப்மரீன்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அவங்க வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போது ஜெர்மனி ஆர்மி வந்து 1 lakh சோல்ஜர்ஸ் மேலே இருக்கக்கூடாது. ஜெர்மனி allowed to have very very small navy. அது மட்டும் இல்லை, they shouldn't have submarines and they should not use air force அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே காரணமே இந்த வாருக்கு யார் காரணம்? ஜெர்மனி அப்படிங்கதான். சரிங்களா? Now, shall we discuss about the provisions of Treaty of Versailles? The Treaty of Versailles considered the most important. The third provisions of Treaty of Versailles பாருங்க. The union of Austria and Germany was forbidden and Germany was to acknowledge and respect the independence of Austria. இதுவரையும் ஆஸ்ட்ரியா ஹங்கரி ஜெர்மனி ஒரு நல்ல க்ளோஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி ஒரு அலைஸாக இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தட்ஸ் கால்டு யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி சொல்லுவாங்க. இது வந்து கலைக்கப்பட்டது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி ஷுட் அக்னாலேஜ் அண்ட் ரெஸ்பெக்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதை அக்னாலேஜ் பண்ணணும், அந்த நாட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதோடு மட்டும் இல்லை, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு, இதான் ஃபோர்த் பாயிண்ட் பார்க்குறோம். இப்போ நம்ம ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு கிவ் அப் ஆல் த ரைட்ஸ் அண்ட் டைட்டில் ஓவர் த ஓவர்சீஸ், ஹர் ஓவர்சீஸ். இப்போ இருக்கு இல்லையா, இப்போ ஆஸ்ட்ரியா வந்து ஜெர்மனி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி இல்லையா, பவர்ஃபுல் யூரோப்பியன் கண்ட்ரி தான். இந்த கொலனைசேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், ஜெர்மனி ஹேட் சம் ஆஃப் ஹர் கொலனியல் கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா. இந்த ஆப்பிரிக்காவில் வந்த கலோனியல் கண்ட்ரிஸ்லாம் விட்டுறணும். யார் கொடுத்துடணும்? ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதாவது அங்கிருந்து அத்தனை குடியேற்ற நாடுகளையும் அதாவது சொல்கிறாங்க கலோனியல் கண்ட்ரிஸை ஜெர்மனி கைவிட வேண்டும். இந்த கைவிடப்பட்ட இந்த கலோனியல் கண்ட்ரிஸ் எல்லாமும் லீக் ஆஃப் நேஷன் கண்ட்ரோலில். இப்போ ஃபிஃப்த் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் பார்க்கலாம். Germany was forced to revoke the Treaty of Brest-Litovsk with Russia and Bucharest with Bulgaria. இப்போ பார்த்தீங்களா, ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் the Treaty of Brest-Litovsk சைன் ஆனிச்சு. எப்போது? ஆல்ரெடி டோல்ட் யூ, முதல் உலக போர் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டுச்சு. இதனால தான் புதிய அரசாங்கம் இந்த முதல் உலக போரில் எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, தொடர முடியாது என்று கூறி ஜெர்மனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுமாதிரி புக்காரெஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் வந்து பல்கேரியாவோட ஜெர்மனி போட்டுச்சு. இந்த 2 விதமான பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் அண்டு புக்காரெஸ்ட் அப்படிங்கிற 2 அக்ரிமெண்ட்டையும் ஜெர்மனி இப்போ விட்டு கொடுத்துடணும். Alsace, next one, 6th point. Alsace-Lorraine was returned to France.
இப்போ அல்சாஸ் அண்ட் லொரைனுங்கிற ஒரு முக்கியமான பகுதி, அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏரியா இல்லாமல் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பார்டர் ஏரியா. அதாவது எல்லா கண்ட்ரிக்கும், அதாவது ஜெர்மனிக்குன்னு சொல்லி ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து இவங்கெல்லாம் உள்ள ஒரு முக்கியமான இடையில உள்ள முக்கியமான இடம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க இது யாருக்கு சொந்தமான இடம்னா ஃப்ரான்ஸ் சொந்தமான இடம் தான். இந்த இடத்த இப்போது யார் கேப்சர் பண்ணியிருந்தாங்க? ஜெர்மனி கேப்சர் பண்ணிச்சு. இதை இப்போ திரும்பவும் விட்டு கொடுத்துடணும் ஃப்ரான்ஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லட்வியா அண்ட் லித்தோனியா வேர் டு பி இண்டிபெண்டன்ட். இப்போ ஏற்கனவே ரஷ்யன் எம்பையரில் இருந்த ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லட்வியா அண்டு லித்தோனியா அப்படிங்கிற நாடுகள்லாம் இப்போ சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து 8th பாயிண்ட் பாருங்க. நார்தன் ஸ்கல்வேக் வாஸ் கிவன் டு டென்மார்க் அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட் டு பெல்ஜியம். ஸோ இப்படி இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் இருந்துச்சு. இப்போது 9th பாயிண்ட் பாருங்க. த போலண்ட் வார் ரீக்ரியேட்டட் வித் அ காரிடார் டு த பால்டிக் containing the German port of Danzig, which was to be a free city under the auspices of League of Nations. இப்போ அந்த முதல் உலக போர் நடந்த பிறகு போலண்டுங்கிற ஒரு புதிய ஒரு நாடை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல பிரித்து ஜெர்மனிக்கு சொந்தமான அந்த போர் சொல்லக்கூடிய டான்சிக்ங்கிற இடத்தினுடைய சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு ஒரு புதிய நாடை உருவாக்குனாங்க. இது லீக் ஆஃப் நேஷனுடைய கண்ட்ரோலில் கீழே அந்த போலண்ட் கொண்டு வரப்பட்டது. இப்படியாக நிறைய லாஸ் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஜெர்மனி கிடச்சிது. இப்போ 10th பாயிண்ட் பாருங்கள். இந்த ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை த அலைஸ். இந்த ஏரியா ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரெயின் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்ட். இப்போது இந்த ரெயின்லேண்ட் சொல்லுவாங்க, ரெயின் வேலின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல ஃபெர்டைல் ஏரியா. இது யார் கொண்டது அப்படின்னா அலைஸ் கண்ட்ரிங்க எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பேங்க்ஸ் ஆஃப் த ரெயின் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்னா அங்கெல்லாம் எந்தவித ஆர்மி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க. இப்படியாக இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து ஜெர்மனிக்கு பலவித கஷ்டங்களை கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படி பார்க்கணும், இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சைன் யாராக நடந்துச்சு? தோற்றவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும், அந்த சக்சஸிவ் பீப்புள் அந்த டிஃபிட்டட் பீப்புள். இதில் இந்த ஜெர்மன் and her groups are not allowed to sit in the what's called the conference. Actually இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுனாக்க இந்த மிரர் ஹால் கால்டு இங்கே இங்கிலாண்டில் ஃப்ரான்ஸில் உள்ள இந்த மிரர் ஹால் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டியில் அந்த சைன் பண்ணும்பொழுது ஜெர்மனிக்கு அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரீட்டிஸ்லாம் படிப்பதற்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு தர விடலை, ஃபோர்ஸ் பண்ணாங்க. they were threatened to meet another war if they not signed. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் ஜெர்மனுடைய எம்பரர் யார்? கைசர் வில்லியம் செகண்ட் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா? இப்போ புதிய கவர்மெண்ட் வந்தது. அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியல அவங்களால. ஸோ they couldn't do anything, even they not permitted to read, so they were forced to sign the agreement called the Treaty of Versailles. இதில் வந்து திரும்ப சொல்கிறேன், முக்கியமான ஒரு ட்ரீட்டி இது. ஜெர்மனி 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து வார் இன்டர்மினிட்டியாக கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் அது மட்டும் இல்லை, அது 1 lakhக்கு மேலே எந்த சோல்ஜர் வச்சுருக்கக்கூடாது. ஆர் நேவி வாஸ் ரெடியூஸ்ட் இல்லையா? அண்ட் ஈவன் தே நாட் பர்மிட்டட் டு ஹாவ் சப்மரீன்ஸ் அண்ட் த ஏர்ஃபோர்ஸ் சொன்னாங்களே, ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கக்கூடாது, சப்மரீன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 1 லட்சத்துக்கு மேலே தன்னுடைய இராணுவ தேவைகள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு என்ன ஆஸ்ட்ரியா என்கிற நாடை ஜெர்மனி ஃப்ரீ ஆக்கி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, ஜெர்மனிக்கு உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள அத்தனை கொலோனியல் கண்ட்ரியும் விட்டு கொடுக்க வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லை, ஜெர்மனி ஏற்கனவே ரஷ்யாவோடு செய்து கொண்ட பிரிஸ்ட் லிட்டோவாஸ்க், அப்புறம் பல்கேரியோடு செஞ்சு கொண்ட புக்கராஸ்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்டெல்லாம் எதிராக பண்ணிக்கணும், விட்டு கொடுத்துடணும். அல்சாஸ் லொரைன் வந்து ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் இல்லையா? அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜெர்மனியை ஃபோர்ஸ் பண்ணாங்க. புதிய நாடான போலண்டு உருவாக்கப்பட்டது. அது எங்கேருந்து எடுத்து எந்த இடத்துலேருந்து எடுத்து உருவாக்கினார்கள் என்றால் ஜெர்மனியினுடைய சில பகுதியை எடுத்துக்கொண்டு அவர்கள் உருவாக்குனாங்க. அப்புறம் ரெயின்லேண்ட் வாஸ் ஆக்குபைடு பை த அலைஸ் சொல்கிறோம். அப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக
டீமிலிட்டரைஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி சில விதமான மிக முக்கியமான இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்தால்தான் ஜெர்மனி செகண்ட் வேர்ல்டு வார் உருவாக்கியது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹெல்டு பிட்வீன் 1914 to 1918. முதல் உலகப் போர் 1914 ஆரம்பிக்கப்பட்டு 1918 நிறைவடைந்ததுன்னு சொல்கிறாங்க. 1914 வார் முடிஞ்சாலும் கூட அது ஒரு வருஷம் ஆச்சு. 1919 வரையும் அந்த செட்டில்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. தட்ஸ் கால் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், அந்த மாதிரி நிறைய ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ், இது மாதிரி நிறைய ட்ரீட்டில் நடந்துச்சு. ஸோ த செட்டில்மெண்ட் டுக் பிளேஸ் இன் அனதர் 1 more year சொல்கிறாங்க. இந்த முதல் உலகப் போரில் ஆரம்ப காலகட்டத்தில் ஜெர்மனி தான் நிறைய இடத்துல கேப்சர் பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தாக்க ஜெர்மனி தான் வின் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஆனாலும் இடையில ஏற்பட்ட சில மாற்றங்கள், ரஷ்யாவினுடைய போரில் நுழைவு, இதெல்லாம் வந்து அலைடு கண்ட்ரிஸுக்கு ஒரு சாதகமாக மாறியது. ஏனென்றால் ஒரு குறிக்கோள், நிறைய இந்த வாரில் பார்த்தா நிறைய டெக்னிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. அமெரிக்கா வந்து நிறைய ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கண்ட்ரி. ஸோ அதனால் இதனுடைய நுழைவு வந்து மாற்றத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக முதல் உலக போர் 1914 ஆரம்பிக்கப்பட்டு 1918 முடிவுக்கு வந்தது. ஆனாலும் கூட நான் சொன்ன மாதிரி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் சர்வ் அண்ட் மெனி அதர் ட்ரீட்டிஸ் ஆர் சைன்டு. ஸோ இட் டுக் அனதர் 1 more year டு கன்க்ளூட் த பீஸ் செட்டில்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த பீஸ் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்டிஸ் சொல்கிறாங்க. நிறைய ட்ரீட்டிஸ் அக்ரிமெண்ட்ஸ் நடந்தாலும் கூட இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் தான் முக்கியமான ஒரு ட்ரீட்டின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதில் இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் உருவாவதற்கு காரணமே இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் முடிஞ்ச பிறகு, அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து உருவானது தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. Thanks for watching our video, Katrin Oli. If you find our video useful, please subscribe to our channel and click the bell icon for instant notifications. Also share to your friends. Thank you.